இப்போ கள்ளக்குறிச்சியில் 60 பேருக்கு மேலே இறந்துட்டோம். திமுக அதற்கு உண்டான பிரச்சனைகள் இன்னைக்கு சமாளிக்கல, அன்னைக்கு சமாளிச்சுது. அப்போ காலப்போக்கில் இது இப்படியே போச்சுன்னா என்ன ஆகிடும்னா, விஜயோட தாக்கம் திமுக மீது அதிகமாகிவிடும். கூடவே கூட்டணியில் சேர்ந்துட்டாங்கன்னா விஜய் அவர்கள் அசுரபலத்தில் போயிடும். இப்போது அதிமுகவுக்கு வந்து சிஸ்டம் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு பலம் இருக்குது. அதில் கூட விஜய் சேர்றாரு அப்படின்னா அது வந்து திமுகவுக்கு வந்து மிகப்பெரிய சவால். மிகப்பெரிய சவால் என்ன, உடச்சே சொல்லுவோமே, திமுக தோக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அமைந்துவிடும். அதை திருமாவளவன் சென்ஸ் பண்ணிட்டார். இது வந்து நம்ம கட்சியையும் பலவீனப்படுத்துது, விஜய் அவர்களை சரியாக கையால் ஆகாதனால அது நம்ம கூட்டணியே போட்டு இதுவாக்கிறோம் அப்படின்ற அந்த புரிதல்னால தான் அவர் வந்து ஐயோ அம்மானு ரியாக்ட் பண்ணுறாரு. ஆனால் இந்த நொடி வரையிலும் திமுகவுக்கோ இல்லை திமுகவில் இருக்கக்கூடிய தலைமைக்கோ இதனுடைய சீரியஸ்னஸ் தெரியாமல் அவங்க வந்து அதில் வந்து காவல்துறையை நம்பி கொஞ்சம் மெத்தனை போக்கில் போகிறாங்க. இப்போது பெயில் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி வந்து நிறைய வழக்குகள் வருது. மதுரை கிளை முன்னாடி வருது, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வருது. இதில் வந்து 2-3 கேஸ் வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில். இப்போ ஒருவேளை அவங்க பெயில் வாங்கிட்டாங்கன்னா இதுவரையிலும் அவங்க மீடியா முன்னாடி வந்து பேசாமல் இருக்காங்க. நம்ம இந்த சைடில் இருந்து அரசாங்கம் வந்து தாக்குதல் பண்ணுது. அதாவது நீங்கள் இதெல்லாம் செய்யலை, தண்ணி வைக்கல, உங்கள் மேலே தப்பு, நீங்கள் தான் குற்றவாளி, நீங்கள் ஓடி போயிட்டீங்க, களத்தில் நிற்கல, இதெல்லாம் இருக்குது. தொடர்ச்சியாக வீடியோக்களும் வீடியோக்கள் வருது. ஒன்ஸ் அவங்க வந்து பெயிலில் வந்துட்டு அவங்க பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது என்ன ஆகிடுனா, அந்த அந்த குற்றச்சாட்டு இருக்குது பாருங்கள், மாறி மாறி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, அது ஒரு சமநிலைக்கு போகும். இது சமநிலைக்கு போகும்போது தாவேக்காவோட தொண்டர்களுக்கு அது வந்து அவங்க பிரச்சாரத்தை வந்து அதில் முகாந்திரம் இருக்கோ இல்லையோ, அவர்கள் வந்து ஒரு மாதிரி ஒரு காலக்கேயர்கள் கூட்டம் போல் அந்த பிரச்சாரத்தை எடுத்து செய்யக்கூடிய தன்மை படைத்தவர்கள்.